ரீசெண்டாக இந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க ட்ரெண்டை தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்க. இந்த கேரக்டரோட ஃபவுண்டர் வந்து இந்த ஹியூமன் லைஃப்கே வந்து ஒரு இன்சல்ட்டுன்னு சொல்லிட்டாரு. ஸோ நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து அதில் செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க எல்லாரோட உழைப்பும் வீணாக போச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான காரணம். இன்னொரு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தங்கம், வெள்ளி, ஆயில் இதெல்லாம் மாதிரியே இப்போ டேட்டாவுமே வந்து ரொம்ப ப்ரைஸ்லெஸ் ஆயிடுச்சு. இந்த ஏஐ அல்காரிதம்ஸை ட்ரைனிங் பண்ணுறதுக்கு பல மடங்கு டேட்டா தேவைப்படும். இந்த மாதிரி ஃபோட்டோஸும் வீடியோஸும் பல லட்சங்கள் இன்வெஸ்ட் பண்ணி எல்லாருமே வந்து வாங்குற ஸ்டேஜில் இப்போ வந்தாச்சு. நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் டேட்டாவை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த அல்காரிதம் இன்னும் நல்லா வேலை செய்யறதுக்கு நீங்களே ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்கீங்க. இதில் அந்த அல்காரிதம் தப்பான ரிசல்ட் கொடுத்துருச்சுன்னா அதையும் ஒரு ஃபன்னாக்கி வேறு விதமாக ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஒரு தடவை அப்லோட் பண்ணுற உங்களுடைய ஃபோட்டோஸ் அந்த ஏஐ டூலில் பல விதமான ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ண முடியும். இன்னும் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வேணும்னா அந்த டூல்லையே போய் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறதுனால என்னென்ன ப்ரைவசி இல்லை செக்யூரிட்டி த்ரெட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும்.